மதுரையே ஸ்தம்பிச்சு போற மாதிரி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா 17 வயசு சிறுவனை இன்னைக்கு ஒரு 5 பேர் சேர்ந்த கும்பல் வந்து வெட்டி கொலை பண்ணி முதல் தளத்துல இருந்து கீழே போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. எங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்திலே இந்த விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை உழுக்குன ஒரு விஷயமா இது இன்னைக்கு சொல்லப்படுறாங்க. என்ன நடந்துச்சுன்னா ஒரு நார்மலா ஒரு 5 பேர் சேர்ந்த கும்பலுக்கும் இன்னொரு குபேந்திரனுடைய ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்து ஒரு சித்திரை திருவிழால ஒரு நைட்டு நேரத்துல இது மாதிரி ஒரு பாத்ரூம் நடந்த ஒரு சின்ன சண்டைங்க. இந்த சண்டையில வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிட்டு இந்த சைடு இந்த 5 பேருமே வந்து போதைப் பொருள் கொண்டவங்க கஞ்சா இந்த மாதிரி அடிக்கிற ஒரு கூட்டம். அது ஒரு ரவுடி கும்பல் மாதிரி. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டோ ஏதோ ஒரு சண்டை வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, அதுல வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. எந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த இறந்தாங்க பாத்தீங்களா குபேந்திரன், அவங்க இதுல வந்து ஒருத்தன் தப்பிச்சுட்டான். இந்த 5 பேர் கொண்ட கும்பல் வந்து கண்டிப்பா அவனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிரமா இருந்து அவனை இன்னைக்கு காலையில சம்பவமா அவங்கள வச்சு கொண்டுட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு துடிச்சு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு, என்ன எதனால இப்படி நடந்துச்சு அப்படிங்கறது அவங்க அம்மாவே வந்து வெளிப்படையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்க. முத்துமணின்றவன் கஞ்சாவை எடுத்துட்டு வந்து என் மயன் சொல்லியிருக்கான், அண்ணே கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நீலாம் இருக்கடா என்னைய தள்ளிக்கோன்னு சொல்றேன்னு சொல்லி என் மயனை நெஞ்சில ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். அவனை தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காரவும் அவன் கூட இருக்க பயிலுக இவனை அடிச்சிருக்காங்க. லைட்டாக காதில் ரத்தம் வரவும் போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கம்மான்னு சொல்லவும் நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரவுமே எங்கள் வீடுகளெல்லாம் உடைச்சி மறுநாள் காலையில் என் கடைக்கு வந்து 10-20 பேரை கூட்டிகிட்டு வந்து என்னை அடித்து என்னை மண்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு போயிட்டாளுங்க. பூவெல்லாம் கொட்டி 5000 ரூபா பூ வாங்கினேன் கடையை வாங்கி. அந்த பூவெல்லாம் கொட்டி விட்டு என்னோட கடை ஜாமானப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாளுங்க. முத்துமணி குடும்பமே, அவங்க அம்மா பஞ்சு, முத்துமணி அவங்க குடும்பமே எல்லாருமே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப வாபஸ் வாங்க சொன்னாங்க. நான் வாங்க மாட்டேன்ட்டு ஸ்டேஷன்ல அவங்க நடவடிக்கையே எடுக்கலை. என்ன பண்ணாங்க, என் மயனை அறுத்து கண்ணை நோண்டி கொடூரமாக என் மயனை கொலை பண்ணிட்டாங்க. சார் எனக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளை செத்த மாதிரி எந்த பிள்ளையும் சாகக்கூடாது. அவங்க வடக்கு மாசியில் கடை போடக்கூடாது, கோயிலை சுற்றி வரக்கூடாது. அடுத்து என் மயனுக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா அவனு அந்த பஞ்சுன்றவளையும் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அவர் எந்த வழக்குலையும் கிடையாது. சும்மா இவங்களா பிட்டப்பு கேஸை போட்டு ஆளு கேட்ட காசை வாங்கிட்டு என் பிள்ளைய சொல்றாங்க. என் மயன் ரொம்ப நல்லவே 16 வயசு கூட ஆகல. என்ன ஒரு முன்விரோதம்லாம் கிடையாது. அந்த பையனை தள்ளிக்கன்னு சொன்னதுல இவங்க 10 பேர் அவங்களை அடிச்சுட்டாங்க. அவங்க 10 பேர் இவங்களை அடிச்சதுக்கு என் மயனை அந்த கோபின்றவனை வர சொல்லி கூட்டிட்டு போய் கார் பார்க்கிங்கில் வச்சு கொலை பண்ணி அந்த ஜட்டிகுமாரும் அந்த பஞ்சுன்றவளும் மாடியிலேருந்து தூக்கி போட்டாங்க. அவங்க மயங்க அறுத்து போட்டாங்க. இவளும் அந்த ஜட்டிகுமாரும் மாடியிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு மின்விரோதமும் கிடையாது சார். இந்த பிள்ளை அடிச்சப்பே இந்த பிள்ளை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல. அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு 10 உயிர் போயிருக்காது, இன்னைக்கு அந்த உயிர் இருந்திருக்கும். அவங்க அந்த ஸ்டெப் எடுக்காதனாலதான் இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்த நிலைமை நாளைக்கு எந்த பயலுக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்து எதிரி கிடையாது. அப்படி என்ன 10 என்ன அதிரி சொல்லுங்க, 10 என்ன அதிரி, 10 என்ன அதிரி சார், அதை சொல்லுங்க. இருந்த அந்த ஒரு ஆதாரத்தை இந்த பிள்ளைக்கு அந்த ஒரு ஆதாரி ஒண்ணு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பிள்ளை புருஷனும் இல்ல, புருஷன் இல்ல, சும்மா சின்ன சண்டைக்கு மயனை வச்சு ஆளை வச்சு போட்டாங்க. ஸோ ரொம்பவே பதற வைக்கிற இந்த நியூஸ். அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நீதி வேணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப ஒரு பாவமா இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தா. ஏன்னா வந்து அவங்களோட பையனை அது இந்த மாதிரி வெட்டி ஒரு ஆணூர் அறுத்து கொள்ற அளவுக்கு அவனை கண்ணு முடியெல்லாம் புடுங்கி இப்படி என்னதான் ஆவேசம் தெரியல. கஞ்சா இந்த மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்களுக்கும் தெரியல. ஒரு கும்பலா கிளம்பிருக்காங்க. ஒரு 18 வயசு கீழே உள்ளவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 நாளா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு நியூஸ், எவ்வளவு சண்டைகளா இருக்கட்டும், பாலியலா இருக்கட்டும், வெட்டு குத்து கொலைன்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் கொண்டு வர வேண்டாம், இது மாதிரி நம்ம பேச வேண்டாம் நினைச்சோம். ஆனா இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த மாதிரி நியூஸுக்கு வந்து நம்ம கிட்ட விழுந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லியும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும். ஸோ ஒன்னொன்னா தான் பார்த்துட்டு வராங்க. கண்டிப்பா நீதி கிடைக்கும் அவங்க அம்மாவுக்கு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.